இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 ஆம்பிள்ஃபயருங்க. இது வந்து எங்கேருந்து நம்மள்ட்ட வந்து ரீவொர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து ரவிக்குமார் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயரை எனக்கு ரீவொர்க் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி இதில் வந்து பேஸு ட்ரிபிள் வந்து எனக்கு சரியாக இல்லைங்க, எனக்கு வந்து பேஸு ட்ரிபிள் நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 3-வே டோன் கண்ட்ரோல் பீட்டியும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சபுபுரியும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு 5.1 பண்ணலாம். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு 2.1 தான் ஆம்பிள்ஃபயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கொடுத்தது வச்சு எல்லாமே பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு மோனோ போர்டு, ஒரு ஸ்டீரியோ போர்டு இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24024ல் ஒரு 10 ஆம்பியர்னு நினைக்கிறேன், 10 ஆம்பியர் தான். அதை வச்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு இந்த பவர் ஆம்ப் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எனக்கு பேஸு ட்ரிபிள் பக்காவாக இல்லை, எனக்கு நீங்கள் தரமாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லவும் நம்மளுடைய சபுபுரியும் நம்மளுடைய 3-வே டோன் கண்ட்ரோலும் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வச்சுருந்தது எல்லாமே டோட்டலாக நம்ம எதுவுமே பிரிக்க கிடையாது. 4 வியூ மீட்டரு எல்லாமே அதிலே இருந்தது தான். இப்போ நான் வந்து இந்த செட்டை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செட் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ஆன் ஆகிடும். 4 வியூ மீட்ரு யூஎஸ்பி மாடலு எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கு பிரிண்ட் ட்ரைவர் கொடுத்து இப்போ உங்களுக்கு ஆடியோ போட்டு காமிக்கிறேன். மேக்ஸிமம் இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. இதோட லிங்க்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் இதில் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் லிங்க்கை டச் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். அப்போ தான் இதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேஸ் பஞ்சிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சபுபுரி சொல்லவே தேவையில்லை, ஆடியோ கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன், கேட்டுட்டு ஃபுல்ஃபில் ஆகிட்டார். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஆம்பிள்ஃபயர் டெலிவரியாக இருக்குது. கம்பல்சரி நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இதில் எக்ஸஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம் இல்லைங்க. இதில் டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சபுபுரி போட்டிருக்கோம், நம்மளுடைய 3-வே டோன் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். இதிலேருந்து ஒரு அவுட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து அதாவது பிராண்டட் ஒரு பவர் ஆம்ப் ஸ்டீரியோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் யமஹாவில். அதுக்கு வந்து இதிலேருந்து நான் இன்புட்டு கொடுத்து நான் வந்து ஆடியோ கேட்பேங்க, இந்த ஆம்பிள்ஃபயரும் ரன் பண்ணுவேன், அதுவும் ரன் பண்ணுவேன், எனக்கு அவுட்டு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இதில் அவுட்டு எடுத்தும் கொடுத்துட்டேன். இதில் ஆடியோ வந்து வேறு மாதிரி வந்திருக்கு, பக்காவான ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி ஹெட்செட்டில் கேட்டு பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் இதோட ஆடியோ டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட நேமே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. பட்டு செஞ்சவங்களெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது, பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு ரீவொர்க் பண்ணணும் இல்லை புதுமையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் சரி, கால் பண்ணால் சரி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.